ஹே கைஸ், நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம ரெபல் பெட் சேனல். ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஷிப்மெண்ட் நம்ம வந்து 2 பாக்ஸ் பீட்டாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 to 2000 பீட்டாஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன பீட்டாஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எக்ஸாட்டிக் பீட்டாஸும் நம்ம கொஞ்சம் ஹோல்சேலில் நிறைய பீட்டாஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி HMPKஸு, அதுக்கப்புறம் OHMஸு அதோட ஃபீமேல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டம்போ OHMs அதோட ஃபீமேல்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் அவைலபிளாக இருக்குது, ரீட்டெயிலுக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த கேரி பேக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி பீட்டாவை வந்துட்டு மிக்ஸ் ஆகிராமல் இருக்கிறதுக்காண்டி இண்டிவிஜுவலாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன வெரைட்டி நேம் எழுதியிருக்கும், ஸோ அதை பார்த்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்தந்த வெரைட்டிஸ் வந்துட்டு எதெல்லாம் தாங்குமோ அதை லாஸ்ட்டாகவோ, எதெல்லாம் வந்துட்டு தாங்காத மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டாக அன்பேக் பண்ணணும். இந்த அன்பேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது வந்துட்டு ஒரு 6 hours 7 hours ஆயிருங்க, சரிங்களா? ஏன்னா அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொரு ஜார் கண்டெய்னரில் விடுறதுக்கே அவ்வளோ டைம் ஆயிரும். ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி பார்க்க வேண்டிய வேலையை நேற்று நைட் உட்காந்து பார்த்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஜார்ஸும் கண்டெய்னர்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் வந்துட்டு ஒவ்வொரு ஜார்ஸில் விட வேண்டியதா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் எல்லாத்தையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணி எல்லா குவான்டிட்டியும் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மா உடனே கட் பண்ணி போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் எல்லா ஃபிஷ்ஷையும் உடனே ஜார்ஸில் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நாங்கள் இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்க வேலை. லாஸ்ட்டாக நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு நடத்தின கிவ்அவேல வின் பண்ண கஸ்டமருக்கு நம்ம சென்ட் பண்ண ஃபிஷ் சேஃபாக போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம ஒரு கிவ்அவே கொடுப்போம். இந்த ஷிப்மெண்ட்டில் வந்த ஃபிஷ்ஷை வச்சு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் ஃபிஷ்ஷெல்லாம் கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீடிங் பேராக வந்துட்டு சூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் 3 to 5 வின்னர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இந்த வாட்டி வந்துட்டு லிமிட்டடாலாம் இருக்காது, எல்லாமே வந்துட்டு நிறைய வின்னர்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே கைஸ், எல்லா ஃபிஷ்ஷையும் செக் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நம்ம சூஸ் பண்ணதில் கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் இறந்துருந்துச்சு, அதெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக OHMs இருக்குது, லாஸ்ட்டாக அன்பேக் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் தான் இந்த ஷிப்மெண்ட்லேயே வந்து எக்ஸ்பென்சிவான ஃபிஷ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்தார் டபுள் டெயில் பிளக்கார்ட்ஸும் அப்புறம் வந்துட்டு பிளாக் காப்பரில் வந்துட்டு டபுள் டெயில் பிளக்கார்ட்ஸும் வந்திருக்குது. ஸோ அது போக ஒரு பிளாக் பேஸ் எல்லோ காப்பர் வந்திருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு புதுசாக இருந்துச்சு, நல்ல யூனிக்கான பேட்டர்ன், அதனால இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவத்தார் HMPKஸில் நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 15-20 பேருக்கு மேலே இருக்குது. எல்லா ஃபிஷ்ஷும் குவாரண்டைன் ஆகி கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் குரூப்பில் வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்ட்டு. அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நீமோ கேலக்ஸி OHMs. இதில் வந்துட்டு மார்பிள் வெரைட்டிஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா எல்லோ கேலக்ஸி OHMஸும் இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம்ம சைஸில் வந்துருந்துச்சு. அதே மாதிரி க்ரௌன் டெயில் பிளக்கார்ட்ஸ்லேயே நிறைய ஃபேன்சி ஸ்ட்ரெயின்ஸும் மல்டி கேலக்ஸி ஸ்ட்ரெயின்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இதில் எல்லாமே எக் லோடட் ப்ரீடிங் பேர்ஸாக இருந்துச்சு, சரிங்களா? எல்லா ஃபிஷ்ஷுமே செம்ம சைஸு, செம்ம லோடடான பேர்ஸு. ஸோ நீங்கள் பேரண்ட் சூஸ் பண்ணிங்கனாலே வாங்கி ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் டம்போ OHMs இல்லை, டம்போ OHM ஃபீமேல்ஸ், சரிங்களா? அவ்வளோ குவாலிட்டியான ஃபீமேல்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் கோல்டு HMPKs எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான், ஒரு 15 பேர் தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த 15 பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ புக் ஆயிடுச்சுங்க, வர்றதுக்குள்ளேயுமே ப்ரீ புக் ஆயிடுச்சு. நான் குவாலிட்டி கொஞ்சம் மிட் கிரேடாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஃபிஷ்ஷஸ் வந்தோடனே அட்டகாசமாக இருந்துச்சுங்க, பக்காவான குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது வந்து சன்லைட்டில் தான் எடுத்திருக்கேன், அந்த மாதிரி குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு அப்புறம் நம்ம எதை அன்பேக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காப்பர் HMPKs அன்பேக் பண்ணோம். ஸோ அதை அன்பேக் பண்ணும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். செல்லர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்கான டேனின் வாட்டரில் வந்துட்டு ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ குவாலிட்டியான கலர் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டரில் விடும்போது அதுங்களுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆக தெரியாமல் அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கலர் ஃபேட் அவுட் ஆகுது, அப்படி இல்லைன்னா மியூட்டேட் ஆகி ஃபுல் ப்ளூவோ ஃபுல் பிளாக்கோ ஆயிடுதுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இதே கலரோ இதே பேட்டர்னில் மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டனின் வாட்டர் தான். இந்த மாதிரி வந்துட்டு ஆல்மண்ட் லீஃப் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் வச்சு ரெடி பண்ணுற வாட்டரில் வந்துட்டு ஃபிஷ்ஷை விட்டிங்கன்னா பயங்கர கலரேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே OHM வெரைட்டிஸ். இதில் வந்துட்டு ஹோல்சேல் கிரேட்ஸும் இருக்கும், எக்ஸாட்டிக்ஸும் மிக்சடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதுங்களோட ஃப்ளாரிங் செக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாரிங் செக் பண்ணும்போதே தெரியும் எல்லா ஃபிஷ்ஷோட டெய்லும் அவ்வளோ டென்சிட்டியாக அவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.5 to 6 சென்டிமீட்டர். இதில் வந்துட்டு சும்மா சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு பக்காவான சைஸில் இருக்கும், சரிங்களா? இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு ஃபிஷ் என்ன சைஸில் இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை நான் பர்டிகுலராக ஏன் வீடியோவில் மார்க் பண்ணுறேன்னா டெயில் பாருங்கள் கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ராவல் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதுங்க வாளுங்களை கடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுங்களோட டெயில் கட்டாகி விழ வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் சில டைம் அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றோம், சில டைம் வந்துட்டு அப்படியே கீழே விட்டுரும். ஸோ ஒரு OHM நீங்கள் புக் பண்ணும்போது இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. செல்லர் கையில் இது எதுவுமே இல்லை. டெயில் டேமேஜ் இல்லாத ஃபிஷ்ஷை அவங்க பேக் பண்ணாலும் அந்த ஃபிஷ் உங்ககிட்ட ட்ராவலில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண
வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வந்துட்டு புக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீமோ கேலக்ஸி, நீமோ மார்பிள் கேலக்ஸி, OHMs எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. எல்லா ஃபிஷ்ஷும் அவ்வளோ அழகாக பபுல்னஸ் பயங்கர அக்ரெசிவாக ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் வாட்டர் வச்சு மெயின்டைன் பண்ணால் கூட ஓகே தான் சரிங்களா. ஒரு சின்ன ஆல்மண்ட் பீஸ் போட்டு அந்த ஃபிஷ்ஷை கண்டிஷன் ஆக விட்டாலும் ஓகே தான். இதுங்களாம் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு, நல்ல ஃப்ளாரிங்கில் இருந்துச்சு. ஸோ இதுங்களோட கலர்ஸை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ வைப்ரண்ட்டான கலர்ஸில் இருந்துச்சு. ஸோ பேக்கிங்கில் இந்த மாதிரி டெயில் டைப் ஃபிஷ் 2 ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். ஒன்று வந்துட்டு அது வாழை அதுங்களே கடிச்சிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வால் வந்துட்டு அப்படியே டீக்கே ஆகுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபின் ராட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் ஃபிஷ்ஷஸ்க்கு ட்ராவல் டைமில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹோல்சேல் கான்செப்ட்டுக்கு வருவோம். நீங்கள் ஹோல்சேலுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற ஃபிஷ் என்றைக்குமே உங்களுக்கு சின்ன சைஸில் இருக்க போகிறதில்ல. அப்படி சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த ஃபிஷ் சின்னதாக தான் இருக்குன்ட்டு. மேக்ஸிமம் நாங்கள் உங்களுக்கு பெரிய சைஸ் ஃபிஷ்ஷை நல்ல குவாலிட்டியாகவும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஹோல்சேல் குவாலிட்டியை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை. ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு பக்கா ரிலீஃப் ஆயிரும் சரிங்களா. ஃபிஷ் எப்படி வரும் என்ன அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீட்டாக நாங்களே பேக் பண்ணி பக்காவான குவாலிட்டியில் எல்லா ஃபிஷ்ஷையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெபல் பெட்ஸ்.